தென் மாவட்டங்களில் 2 நாட்கள் பெய்த தொடர் கனமழை காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இடங்களில் சீரமைப்பு பணிகளும் நிவாரண உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு கிராமங்களில் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பருப்பு, காய்கறி, மளிகை பொருட்கள் மற்றும் போர்வை உள்ளிட்டவைகளை நிவாரண உதவியாக வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கனமழை குறித்து வானிலை ஆய்வு மையம் முறையான அறிவிப்பை வெளியிடவில்லை என்று கூறினார். மேலும் தமிழக அரசு வெள்ள பாதிப்பு பகுதிகளில் துரிதமாக மீட்புப் பணிகளை மேற்கொள்ளவில்லை என்றும் பொதுமக்களுக்கு முறையாக நிவாரண உதவிகளை வழங்கவில்லை என்று தெரிவித்த அவர், ஆளுங்கட்சியினர் பாகுபாடு பார்த்து அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் நிவாரண உதவிகளை வழங்கியதாக குற்றம் சாட்டினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.